பிரித்திகா ராவலுக்கு ஐசிசியோட சேர்மன் ஜெய்ஷா அவர்களால் ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 வின்னர்ஸ் மெடல் கிடைச்சிருக்குது. எப்படி 15 பேருக்கு மட்டும் தானே மெடல் கொடுப்பாங்க, இது எப்படி 16ஆவதா ஒருத்தவங்களுக்கு பிரித்திகா ராவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஐசிசி ரூல் படி 15 பேருக்கு தானே மெடல். யாராவது காயமாகி வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக உள்ள வந்தவங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க, காயமானவங்களுக்கு மெடல் கொடுக்க மாட்டாங்க. பிரித்திகா ராவலுக்கு எப்படி மெடல் கிடைச்சது? இதை ஜெய்ஷா என்ன பண்ணாரு, ஐசிசி ரூல் எப்படி மாற்றினாங்க, ஏதாவது தப்பு தாண்டா ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? இந்த வீடியோவில் அதை தான் நம்ம விளக்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும், பிரித்திகா ராவல் வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக நடந்த லீக் மேட்ச்சில் கணுக்காலில் காயம் காரணமாக இந்த வேர்ல்டு கப்பில் இருந்து அவங்க ரூல்ட் அவுட் செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு வேலை ஷஃபாலியோமா சேர்க்கப்பட்டாங்க. இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனலில் ஜெயிச்சாங்க. அப்போ கூட ஒவ்வொரு பிளேயர்களுக்காக ஸ்டேஜில் கூப்பிட்டு மெடல் போடும்போது பிரித்திகா ராவலுக்கு மெடல் போடல. ஆனால் ட்ரோஃபி செலிப்ரேஷனில் பிரித்திகா ராவல் இருந்தாங்க. என்னங்க பிரித்திகா ராவலுக்கு மெடல் இல்லையா? 300 ரன் அடிச்சாங்க. முக்கியமான மேட்ச் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 100 அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மிருதி மந்தானா கூட சேர்ந்து 212 ரன் பார்ட்னர்ஷிப்பு, ஸ்மிருதி மந்தானா கூட சேர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப்பு 212 ரன் அடிச்சாங்க. இத்தனைக்கும் அந்த மேட்ச்சில் மந்தானாவுக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்கும்போது இந்த அவார்டு பிரித்திகா ராவல் தான் போய் சேரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்ஜுரி ஆனதுனால அவங்களுக்கு மெடல் இல்லாதனால சோஷியல் மீடியா முழுக்க ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க போன அந்த வேர்ல்டு கப் வின்னிங் டீம் ஸ்டாஃப்ஸ் இவங்க கூட பிரித்திகா ராவலும் போயிருந்தாங்க. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட சேர்ந்து வேர்ல்டு கப் வின்னிங் டீம் பிரித்திகா ராவல் இவங்களாம் அடுத்த குரூப் ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்திருந்தது. அதில் பிரித்திகா ராவலோட கழுத்தில் மெடல் இருக்கிறத பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமானாங்க. அதே நேரத்தில் ஷாக் ஆனாங்க. எப்படி பிரித்திகா ராவலுக்கு மெடல் கிடைச்சது? ஐசிசி ரூல் படி 15 பேருக்கு மட்டும் தானே மெடல் கொடுப்பாங்க, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பின் வரிசையில் இருந்த அமன்ஜோத் கவுரோட மெடலை தான் இங்கே பிரித்திகா ராவல் போட்டுக்கிறாங்க. அமன்ஜோத் கவுர் பிரித்திகா ராவலுக்கு மெடலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிரித்திகா ராவல் கொடுத்த ரீசன்ட் இன்டர்வியூவில் எனக்கு சொந்தமாக மெடல் இருக்குது, ஜெய்ஷா சார் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, என்னோட சரியான நேரத்தில் வந்து சேரல, அதனால சப்போர்ட் ஸ்டாஃபில் ஒருத்தவரை டெம்பரவரியாக எனக்கு இந்த மெடலை கொடுத்துருந்தாரு. ஸோ மெடல் வரதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் வந்துடும் அப்படின்னு பிரித்திகா ராவல் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சிருந்தாங்க. அதனால தேங்க்ஸும் பண்ணியிருந்தாங்க. அப்போது நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவில் பிரித்திகா ராவலுக்கு அடுத்த மெடல் இருக்குது, அது அமன்ஜோத் கவுரோட மெடல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது அமன்ஜோத் கவுரோட மெடல் இல்லை. அப்போது அமன்ஜோத் கவுரோட மெடல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமன்ஜோத் கவுரோட மெடல் வந்து அது அவங்களுக்கு கழுத்தில் தான் இருந்துச்சு. இந்த கோட் போட்டிருந்தாங்கல்ல அதுக்குள்ளே அது மறைஞ்சிருந்துச்சு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவங்க சந்தித்து பேசுனாங்கல்ல அன்றைக்கி சாயங்காலம் முழுக்க அமன்ஜோத் கவுர் அந்த மெடலை போட்டிருந்தாங்க. பிரித்திகா ராவலுக்கு கிடைச்ச அந்த டெம்பரரி மெடலை பிரித்திகா ராவல் போட்டிருந்தாங்க. தெரிஞ்சுக்கோங்க. இருங்க கிற்கானந்தா டவுட் இருக்குது, அது எப்படி 15 பேருக்கு மட்டும் தானே மெடல் அப்படின்னு ஐசிசியோட சட்டம் சொல்லுது. ஆனால் இது எப்படி 11ஆவதா ஒரு ஆள் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஐசிசியோட ரூல் படி 11 பேர் ப்ளஸ் 4 பேர், ஸோ மொத்தம் 15 பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் மணியும் மெடலும் கொடுக்கப்படும். இன்கேஸ் டோர்னமெண்ட்டுக்கு இடையில யாராவது காயமாகி வெளியேறி அவங்களுக்கு பதிலாக எந்த பிளேயரை சேர்க்குறாங்களோ அந்த டீம் ஃபைனலில் ஜெயிச்சா எந்த பிளேயர் ரீப்ளேஸ் ஆனாரோ அந்த பிளேயருக்கு தான் ப்ரைஸ் மணியும் மெடலும் போய் சேரும். இப்போ 2003 வேர்ல்டு கப்பில் ஜேசன் கில்லஸ்பி ஆனார், காயமானார், அவருக்கு பதிலாக நேத்தன் பிராக்கன் சேர்க்கப்பட்டார். ஆனால் ஃபைனலில் ஆஸ்திரேலியா வின் பண்ணும்போது நேத்தன் பிராக்கனுக்கு தான் வந்து மெடல் கொடுக்கப்பட்டுச்சு, ஜேசன் கில்லஸ்பிக்கு கொடுக்கப்படலை. அப்புறம் எப்படி பிரித்திகா ராவலுக்கு மட்டும் உங்கள் மெடல் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் கமிட்டி, ஐசிசி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தனித்தனியாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஐசிசியோட சட்டத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா அது இவங்க முடிவு பண்ணால் மட்டும்தான், இவங்க ஓட் பண்ணால் மட்டும்தான். அந்த வகையில் பிரித்திகா ராவல் அவர்களுக்கு அவங்களுக்கு மெடல் கிடச்சிருக்குது அப்படின்னா ஐசிசியோட ரூல் மாற்றப்பட்டிருக்கு. 2003 வேர்ல்டு கப்பில் ரூல் மாற்றப்படலை அப்படிங்கிறதுனால ஜேசன் கில்லஸ்பிக்கு மெடல் கிடைக்கல, நேத்தன் பிராக்கனுக்கு மட்டும் மெடல் கிடைச்சிது. ஆனால் 2025 ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ரூல் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஷஃபாலியோமாவுக்கு மெடல் கிடைச்சிருக்கு. அல்டிமேட்லி பிரித்திகா ராவலுக்கு மெடல் கிடைச்சிருக்கு. இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெய்ஷா ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பொறுங்க. 2019 வேர்ல்டு கப் ஃபைனலில் இங்கிலாந்து எப்படி ஜெயிச்சாங்க? பவுண்டரி கவுண்ட் மூலமாக ஜெயிச்சாங்களே. அந்த ஃபைனல் முடிஞ்ச ஒரு மாதத்துலேயே ஐசிசியோட மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் சூப்பர் ஓவர் டை ஆயிடுச்சுன்னா பவுண்டரி கவுண்ட் மூலமாக யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கொடுக்குற ரூலை ரிமூவ் பண்ணாங்க. சூப்பர் ஓவர் டை ஆச்சுன்னா திரும்ப ஒரு சூப்பர் ஓவர், அந்த சூப்பர் ஓவர் டை ஆச்சுன்னா அடுத்த சூப்பர் ஓவர், ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் சூப்பர் ஓவர் நடத்தணும்னு அந்த மீட்டிங்கில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. பவுண்டரி கவுண்ட் ரூல் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. இங்கே பிரித்திகா ராவலுக்காக ஐசிசியோட சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பிரித்திகா ராவல் டிசர்வ், அவங்களுக்கு மெடல் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சட்டம் தன் கடமையை செய்தது.